ஹை ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஆன்லைனில் ப்ராடக்ட் வாங்குறீங்களா? வாங்கும்போது ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்து செக் பண்ணி பார்த்துட்டு ப்ராடக்ட் வாங்குறீங்களா? அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். நான் மீஷோவில் ரேண்டமாக ஒரு ப்ராடக்ட் பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு பாருங்கள் இங்கே 20,000 அப்படின்னு சொல்லிட்டு சம்திங் வியூவர்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. சரி, ஓகே, அதோட ரிவ்யூஸ் பார்க்கலாம், அட்லீஸ்ட் அதோட இமேஜஸ் இதெல்லாமே நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்க்ரோல் பண்ணி போனேன். ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தா கீழே எல்லாமே ரிலவெண்ட் ப்ராடக்ட்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ சரி, அதுக்கு கீழே இருக்குன்னு சொல்லிட்டு நானும் ஸ்க்ரோல் பண்ணி போனேன். இதுக்கப்புறம் எனக்கு ஸ்க்ரோலே ஆகலை. நான் சரி என்னடான்னு சொல்லி செக் பண்ணி பார்த்தா மறுபடியும் நல்லா தேய்ச்சி பார்த்தாலும் ஸ்க்ரோலே ஆகலை. ஸோ மேலே 20,000 பேர் வாங்கியிருக்காங்கன்னு சொல்லி போட்டுட்டு கீழே வந்துட்டு ரிவ்யூஸோ இல்லை அவங்களோட ஃபோட்டோஸோ இமேஜஸோ நார்மலாக டெக்ஸ்ட்லேயோ எதுவுமே இல்லை. ஸோ யூஸ்வலாக வந்து அமேசானில் தான் இந்த மாதிரி நடக்குது, ரிவ்யூஸ் எல்லாம் ஃபேக்காக போடுறாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தா இவன் வியூஸ் வாங்கியிருக்காங்கங்கிறதையும் ஃபேக்காக போட்டு கீழே ரிவ்யூஸ் எதுவுமே போடாமே விட்டுட்டான். மீஷோக்காரனும் இப்படி பண்ணுவான் நான் எதிர்பார்க்கல. ஸோ ஃபேக் பண்ணுவாங்க தான், பட் இந்தளவுக்கு பச்சையாக நாமளாக கண்டுபிடிக்கிற அளவுக்குலாம் ஃபேக் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கல.